நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவில் வளாகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 1,97,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 35 வணிக வளாக கடைகள் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை தலைமை செயலகத்திலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் புதிதாக கட்டப்பட்ட 35 வணிக வளாக கடைகளை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். புதிதாக திறந்து வைக்கப்பட்ட வணிக வளாக கடைகளில் செஞ்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் குத்துவிளக்கேற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். நிகழ்ச்சிக்கு விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பழனி தலைமை தாங்கினார். விழுப்புரம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயச்சந்திரன், இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் மோகனசுந்தரம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் மேல்மலையனூர் ஜீவானந்தம் அனைவரையும் வரவேற்றார். நிகழ்ச்சியில் மேல்மலையனூர் ஒன்றிய பெருந்தலைவர் கண்மணி நெடுஞ்செழியன், ஒன்றிய செயலாளர்கள் நெடுஞ்செழியன், சாந்தி சுப்பிரமணி, அறங்காவலர் குழு தலைவர் மதியழகன், அறங்காவலர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட ஒளிப்பதிவாளர் ராஜாமணி.